தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். இது ஆண்டவருடைய வேலை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. சித்தமுண்டே சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டே சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. குருடர்களை பார்க்க செய்தீர், முடவர்கள் நடக்க செய்தீர். குருடர்களை பார்க்க செய்தீர், முடவர்கள் நடக்க செய்தீர். ஐயா முடவர்கள் நடக்க செய்தீர். ஐயா முடவர்கள் நடக்க செய்தீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் சுகமானி ஒரு கோடி
விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான வேளை ஆண்டவரே உடைய பாதத்தில் நாங்கள் வந்து உம்மை நோக்கி பார்க்கவும், ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்கவும், எங்களை அர்ப்பணிக்கவும், உம்முடைய வழியிலே நாங்கள் ஆண்டவரே சுவாமி உங்களுடைய வார்த்தைப்படி நடப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறதாக எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும்படியாக செபிக்கிறோம். நம் வார்த்தையை எங்களுக்கு தந்தருள்வீராக. நீ பேசு சுவாமி, உம்முடைய கரம் ஆண்டவரே எங்கள் மீது நிழலிடட்டும். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் சுவாமி. கர்த்தாவே எங்களை காப்பாற்றும். சமாதானத்தின் தேவன் எங்களுக்கு சமாதானத்தையும் கிருபையும் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதியும். நல் வார்த்தையை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளிலே உங்களை முகமுகமாக சந்திக்கவும், ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கவும், ஆண்டவர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நாம் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், திருச்சபை ஆயர் மற்றும் சபை மணியம் பொறுப்பாளர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உடைய வார்த்தை வாழ்த்துதல்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இது ரொம்ப விசேஷமான வார்த்தை. மனம் திரும்ப வேண்டும். ஏன் மனம் திரும்ப வேண்டும்? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்க போகிறார். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பங்கடையவர்களாக நாம் மாறப்போகிறோம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் இதை நாம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோமே ஒழிய பெரிய மாற்றங்களை நாம் காண முடிவதில்லை. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர நாம் மனம் திரும்பினோமா? மனம் மாறினோமா? ஆண்டவருக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்தோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் மாறி இருக்கிறோமா என்று கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்வீர்கள்? ஒன்னும் சொல்ல மாட்டோம், அமைதியா இருப்போம். அப்படித்தானே? நான் உங்களை பார்த்தா கேட்கிறேன், எனக்கு தெரியுதா? உங்க என்ன பார்த்திருக்கீங்களா? நீங்க ஒரு முறை வந்து மறுபடியும் வாங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் கூப்பிடவே இல்லை. நீங்க நானா வந்திருக்கிறேன். இப்ப மறுபடியும் நானும் எத்தனையோ முறை ஒவ்வொரு முறையும் போகும்போது பார்த்துன்னு போயிருப்பேன். என்னடா கூப்பிடுவாங்களா கூப்பிட்டவே இல்லை. சரி, நல்லது. இப்ப சொல்லுங்க, மனம் திரும்ப சொல்லி ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறான். நாம் மனம் திரும்பினோமா? ஏன் இல்லன்னு தலையாடுறாரு? ஏன்னு சொல்றோம்ல, என்ன காரணத்துக்காக செய்யல? புரியலையா? தெரியலையா? இல்ல என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு, எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஏதாவது சொன்னா தானே நாம அதுக்கேற்ற மாதிரி பண்ண முடியும். நான் கேட்கிற மனம் திரும்பினீங்களா? அவர் இல்லைன்ட்டாரு. இப்ப பொதுவா எல்லாருக்கும் பொதுவா பதில் சொல்லிட்டாரு, இல்ல அப்படின்னு தலையை மட்டும் தான் ஆட்டினாரு. என்னமா என்னதுமா? என்னமா?
சரி சரி பரவாயில்ல. வேற யாரும் சொல்லுங்க. பின்ன நீங்க யாரும் பதில் சொல்லணும் அவங்க சொல்றாங்க. பாவம் செய்வீங்க. கரெக்டுமா? அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. தெரிஞ்ச தானே. ஏன் பாவம் செய்யறோம்? பொய்யான உலகம். பொய்யான உலகம் ரைட்டு. நாம ஏன் பாவம் செய்யறோம்? உலகம் பொய்யா இருக்கட்டும். பிசாசு பிசாசு அதாவது பிசாசு சும்மா சோதிக்கு இது பண்றதே இல்லை. பாவத்தை தூண்டுகிறவன் பிசாசு. கரெக்ட். இப்ப இங்கே நாம ஒரு வேத பகுதியை வாசிச்சோம். இப்ப ஆண்டவரையும் பிசாசானவன் சோதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சோதிக்கப்பட்ட ஆண்டவர் தோல்வியுற்றாரா? இல்ல. ஏன்? சோதனை என்ன பண்ணாரு? ஜெயித்தார். ஏன் ஜெயித்தாரு? அவர் பரிசுத்தர். நாம ஏன் பரிசுத்தமா இல்லை? இல்லம்மா நான் என்ன சொல்றேன், இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டேன் ஒரு கேள்வி, கரெக்டா நீங்க பதில் சொல்லிட்டே வரீங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க. அதாவது நல்லா கவனிங்க. நான் மனம் திரும்ப சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னேன். நீங்க மனம் திரும்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல அப்படின்னு சொன்னீங்க. சரி, நல்லது. ஏன் மனம் திரும்ப முடியல? பாவம் செய்கிறோம். ஏன் பாவம் செய்கிறோம் என்றால் உலகம் அப்படி இருக்கிறது என்று சொன்னீங்க. நீங்க சொன்னதான் ரைட்டா? கரெக்டா? அப்ப உலகம் நம்மை பாவம் செய்ய தூண்டுகிறது. கரெக்ட். இப்ப சாத்தான் சோதிக்கிறான் எல்லாம் சொன்னீங்க. கரெக்டா? அப்படிதான் வந்தீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரை பிசாசானவன் சோதித்தான். கரெக்டா? இப்ப ஆண்டவர் பரிசுத்தராக இருந்தா ஏன் அவன் அவர்கிட்ட வரணும்? கேள்வி புரியுதா? இப்ப ஆண்டவர் அவர் ஆண்டவராக இருக்கிறார், அதனால ஜெயித்தார்னு சொன்னீங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அவர் பரிசுத்தராக இருக்கிறார், அவர் ஆண்டவராக இருக்கிறார், அவரை ஏன் சாத்தான் சோதிக்க வேண்டும்? இல்ல இல்ல, நீங்க கரெக்டா வாட்டை மாத்திட்டீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இல்லம்மா, நான் கேட்ட கேள்வி புரியுதாமா? நான் கேள்வி புரியுதாமா? அதாவது பிசாசானவன் ஏன் ஆண்டவரை சோதித்தான்? சரி சரி சரி, இருங்க அமைதியா இருங்க ஒரு நிமிஷம். இப்ப நல்லா கவனிங்க. இங்கே ஆண்டவரும் நம்மை போலதான் மனிதனாக பிறந்தார், நம்மை போல மனிதனாக வாழ்ந்தார். நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்காக அவர் இறங்கி வந்தார். அவர் தேவனாய் இருந்ததினாலே அவர் கீழே இறங்கி வரவில்லை. அவர் தேவ சாயலை விட்டு மனித சாயலுக்கு வந்து தாயின் கருவிலே உற்பத்தியாகி, நாம எத்தனை மாசம் தாயின் கருவில் இருக்கிறோம்? 10 மாதம். அத்தனை மாதங்கள் மரியாளுடைய வயிற்றிலே அவர் உருவானார். கரெக்டா? கரெக்டா? ஆமா. அப்ப ஏன் உருவானார் என்றால் அவர் நம்மை போல பிறக்க வேண்டும், நம்முடைய அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அவருடைய அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினதனாலே அவர் மனிதனானார். நன்றாய் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப பழைய ஏற்பாட்டு ஆதியிலே ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்டார் இல்லையா? ஆதாம் ஏவாள் உருவான பொழுது ஆண்டவர் அவர்களை பரிசுத்தமாய் வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் எங்கே தவறு நடந்தது என்றால், அவர்கள் உருவானத்திலே தவறு நடக்கவில்லை, அவர் உருவான விதத்திலே தவறு நடக்கவில்லை. அவர்கள் எங்கே விழுந்து போனார்கள் என்றால், மூன்றாவது மனிதன் சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததினாலே விழுந்து போனார்கள். கரெக்டா? அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே, அவர்கள் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து விட்டார்கள் அல்லது விட்டுவிட்டார்கள் என்று பொருள். அதே விஷயம்தான் இங்கே. இப்ப நாம உருவானது சரியாக உருவாக்கப்பட்டோம், சரியான வழியிலே உருவாக்கப்படுகிறோம். ஆனால் நாம் எங்கே தவறுகிறோம் என்றால், நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். அங்கதான் பாவம் வருகிறது. அங்கதான்
புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நாம ஆலயத்துக்கு வரோம், வேதம் வாசிக்கிறோம், பாடல் பாடுறோம், எல்லாம் நடக்கிறது. எல்லாம் எதுக்காக நடக்குது? கடவுளை தொழுது கொள்ளு. கடவுளை தொழுது கொள்ளுகிறவர்கள் என்ன வாங்கணும்? பிறகு என்னமா கடவுளை நான் என்ன கேட்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா என்னன்னு தெரியல. இப்ப ஆலயத்துக்கு நீங்க வரீங்க, எதுக்கு வரீங்க? கடவுளை தொழுது கொள்றது. கடவுளை ஏன் தொழுது கொள்ள வேண்டும்? அவர் மனம் மகிழ்ச்சி ஆகணும். சரி, ஏன் அவர் மனம் மகிழ்ச்சி ஆகணும்? சரி 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 ஓகே, இருங்க. ஏன் நாம ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும்? ஏன் சொல்ல மாட்டேன். ஏன் நாம ஆலயத்துக்கு வரோம் அப்படின்னா, ஏன் வசனத்தை கேட்கிறோம் என்றால், இப்ப இங்க ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, வசனத்தை விளக்கி சொல்றதுக்கான நேரம் இல்லையா? வசனத்தை விளக்கி கொடுக்கிறது. அப்ப வசனத்தை கேட்டா நம்ம என்ன பண்ணணும்? அதன்படி நடக்கணும். அப்ப அந்தபடி நடந்தா நாம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வழி கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப ஏன் நடக்கிறது இல்லை? கரெக்டா? சரி, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஆலயத்திற்கு வருவது நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு. ஆண்டவரை தொழுவது ரைட்டு, ஆண்டவரை தொழுகிறோம். ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பிதாவை தரிசிக்கவே முடியாது. அப்ப நான் பாவம் செய்து கொண்டிருப்பேன், ஆனால் நான் பிதாவை ஆண்டவரை தொழுது கொள்வேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என்றால் எப்படி சாத்தியம்? சாத்தியமா? இல்லை. அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இப்ப ஒரு சிறு குழந்தை இருக்கு, சிறு பிள்ளை இல்லையா? இப்ப சின்ன பையன் இருக்கான். சின்ன பையனுங்க ஏதோ தவறு செய்கிறாங்க, தாய் என்ன பண்றாங்க? கண்டிக்கிறாங்க. கண்டிச்ச பிறகு அவன் என்ன பண்றான்? அந்த தப்பை என்னமா சொல்லுமா தப்பு செய்யாம இருக்கிறது தான் தண்டிக்கிறோம். அப்ப அவன் என்ன பண்றான்? தப்பு செய்யாம அதுல இருந்து மாறி அது வளர்றான் இல்லையா? அது போலதான் நாமும் வாழ வேண்டும், நமக்குள் மாற்றம் வர வேண்டும், செய்கிற தவறை நாம் விட்டுவிட வேண்டும். இப்ப நாம அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்கிறோம். ஆனால் அந்த தவறை திரும்ப திரும்ப செய்வதனாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் ஆண்டவரை தரிசிக்க முடியாது. ஆனால் அது பாவம் என்று தெரிந்து அதிலிருந்து விலகி அந்த பாவத்தை செய்யாமல் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் நாம் செய்ய வேண்டிய முயற்சி. அதற்கு ஆண்டவருடைய ஒத்தாசை நமக்கு கிடைக்கும். கரெக்டா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இதை நீங்க புரிந்து கொள்ள கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் வாழ்க்கை. இல்லைன்னா ஆண்டவரை நாம் தரிசிக்கவே முடியாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரை தரிசிக்க வேண்டுமானால் நாம் பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார், அவருடைய வழியிலே நாம் வர வேண்டும். அப்ப அதற்கான பிரயாசங்கள் எடுக்க வேண்டும். நான் பிரயாசம் எடுக்கல, நான் அப்படியே தான் இருப்பேன் என்றால் பிரயோஜனம் இல்லை, மாற்றம் இல்லை. இங்க ஆலயத்திற்கு வருவதனால எந்த மாற்றமும் இல்லை, சத்தியத்தை கேட்பதனால எந்த மாற்றமும் இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்ப உக்ரைன் தேசத்துல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தெரியும். என்ன நடக்குது? போர் நடக்குது. இப்ப உக்ரைன் தேசத்துல ஏன் போர் நடக்குது தெரியுமா? ஏன் போர் நடக்குது? ரஷ்யாவில இருந்து உக்ரைன் தேசத்துல போர் நடக்குது. ஏன் நடக்குது? என்னமா? லூக்கா 13வது அதிகாரம் 5வது வசனம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள்.
வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அப்ப உக்ரைன் தேசத்தில் நடப்பது என்ன? நமக்கு எச்சரிப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். வசனம் புரியுதா? மறுபடியும் வாசிங்க இந்த வசனத்தை. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் அப்படி அல்லவென்று சொன்னார் தெரியுமா? இப்ப நான் உங்களுக்கு கேட்டேன், எதுக்கு உக்ரைன் தேசத்துல போர் நடக்குது? நீங்க ஒண்ணு சொன்னீங்க, நீங்க ஒரு காரணத்தை சொன்னீங்க. அதுக்குதான் வசனம் சொல்லுது அப்படி அல்ல, நீங்க சொல்ற மாதிரி இல்ல. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் அப்படியே எல்லாரும் கெட்டு போவீர்கள். கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவருடைய வழியிலே நடக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு ஸ்லாக்கியம், கிருபை. இப்ப உக்ரைன் தேசத்துல மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது அதான். ஆப்கான் தேசத்துல என்ன நடந்தது? ஆப்கான்ல குண்டுவெடிப்பு எப்ப நடந்தது? சத்தியா மறந்துட்டீங்க. ஆனா எப்ப நடந்தது நான் சொல்றேன். ஆகஸ்ட் மாதம் நடந்தது. எந்த ஆகஸ்ட்? 2021. இப்ப எத்தனை மாசம் ஆச்சு? எத்தனை மாசம்? 7 மாசம், 8 மாதம் ஆகுது இல்லையா? 8 மாத இடைவெளியில அங்கே ஒரு பிரச்சனை. அங்கே மக்கள் அகதிகளாக வேறு நாடுகளுக்கு போனாங்க. நீங்க கவனிச்சீங்களா? அதாவது விமானத்துல எல்லாரும் ரக்கையில தொங்கின்னு டயர்ல தொங்கின்னு போனாங்க, பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா? அப்ப ஏன் அது நடந்தது? அவங்க அந்த தேசத்தை விட்டு வெளியே போகணும், ஏன்னா ஆபத்துன்னு சொல்லி எல்லாரும் போய் அந்த விமானத்துல ஏறி அவங்க போக ஆரம்பிச்சாங்க. போக முடிஞ்சுதா? எல்லாரும் விழுந்து செத்து போனார்கள். நிறைய பேர் மாட்டு போனார்கள். சிலர் போய் வேற தேசத்துல போய் தஞ்சம் புகுந்தார்கள். இதுதான் நிலை. இது 8 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்குள்ள 8வது மாசத்துல உக்ரைன்ல நடந்து கொண்டிருக்கிறது, போர் நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் அகதிகளாக போனார்கள்னா, அந்த தேசத்து மக்கள் 1 கோடி பேர். 1 கோடினா எவ்வளவு தெரியுமா? அவ்வளவு ஜனங்க வேறு வேறு தேசங்களுக்கு போய் தஞ்சம் புகுந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அங்கே இருக்கிறார்கள். சரி, அது மட்டும் இல்லை. இங்க சிலோன்ல என்ன நடக்குது? சிலோன்ல என்ன நடக்குது? இலங்கையில பஞ்சம். ஏன்? அப்ப அது மாத்திரம் இல்லை, லெபனான்ல என்ன நடக்குது? பாகிஸ்தான்ல என்ன நடக்குது? அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? இந்த சூழ்நிலை நமக்கு வராதா? அப்ப நாம என்ன செய்ய வேண்டும்? எப்ப மனம் திரும்புறது? இப்பவே திரும்பணும். இதே நேரமே கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள், இவ்வளவு ஆபத்து நாம் இருக்கிறோம், இவ்வளவு பயங்கரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கோ நடக்குது, யாரோ செய்கிறார்கள், எதற்கோ நடக்குது என்று நினைக்காதீர்கள். நாம் எல்லாம் ஒரு கொள்ளை நோயை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். உலகம் முழுக்க கொள்ளை நோய், உலகமே அடைக்கப்பட்டது, எல்லா திருச்சபைகளும் அடைக்கப்பட்டது, எல்லா கடைகள், தொழிற்சாலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டது. ஏன் இது ஏன் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது? உலகம் முழுக்க வெள்ளங்கள், மழைகள், பூமி அதிர்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் பைபிள்ல சொல்லியிருக்கா இல்லையா? சொல்லியிருக்குது. அப்போ சொல்லியும் நாம் இப்படியே இருந்தால் எப்படி? இன்னைக்கு ஆராதனை, இப்ப எவ்வளவு பேர் உட்கார்ந்துக்கிறோம், எவ்வளவு பேர் இங்க இருக்கிறாங்க? நிறைய பேர் அவங்கவுங்க வேலையில பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, ஒன்றும் சரியில்லை. ஆனால் நாம வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். நாம் ஆண்டவருக்குள் வர வேண்டும். ஆண்டவருக்குள் வர வேண்டும். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை குடும்பத்துல குடும்ப ஜெபம் நடக்குது? 1, 2, 3, அவ்வளவுதானா? 3 குடும்பத்துல குடும்ப ஜெபம் நடக்குது. மற்ற குடும்பத்துல ஏன்? ஆலயத்துக்கு ஒழுங்கா வரீங்களா? தனிச்சபம் இருக்கிறதா? வேத வாசிப்பு இருக்கிறதா? எல்லாமே ஒருத்தர் தலையாட்டுறாங்க, மத்தவங்க தான். அப்ப ஏன் இதெல்லாம் ஏன் இந்த அனுபவத்துல ஏன் இருக்கிறீங்க? இப்ப எவ்வளவு பெரிய, அதாவது ஒரு பக்கம் நாம் கண்கூடாக பார்க்கிறோம், கொள்ளை நோயும் கண்கூடாக பார்த்தோம், போர் கண்கூடாக கேட்கிறோம், நேர பார்க்கல. ஆனால் அங்க இருக்கிற உபத்திரவங்களை புரிந்து கொள்ள வேண்டும்.
சிலோன்ல நடந்தது, ஆப்கானிஸ்தான்ல நடந்தது, லெபனான்ல நடக்கிறது, பாகிஸ்தான்ல நடக்கிறது. எல்லாமே உலகமே இன்றைக்கு பஞ்சத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்குமா? விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா இப்ப? ஏன்? அப்போ இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது, இருந்தாலும் நாம என்ன பண்ணுவோம்? அப்படியே இருப்போம், அதே நிலையில இருப்போம் அப்படின்னா காப்பாற்ற மாட்டார் ஆண்டவர். கரெக்டா? சரி, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நாம ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள வரலாம். இப்ப லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல ஒரு 1வது வசனத்துல இருந்து 11வது வசனம் வரைக்கும் நாம வாசிச்சோம். அதுல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்களே சொன்னீங்க, நான் பாவம் ஏன் செய்கிறேன் என்றால் பிசாசானவன் சோதிக்கிறான், பிசாசானவனுக்கு நான் செவி கொடுக்க வேண்டி இருக்கிறது, அவன் என்னை அலைக்கழிக்கிறான், அவன் என்னை தொந்தரவு செய்கிறான், அவனாலே நான் பாவம் செய்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யாராவது ஒருத்தரை கை காட்டணும். நம்ம வழக்கம் என்ன? கல்லு ரோட்ல இருக்கு, கால் அடிபடுது, நாம என்ன சொல்றோம்? இந்த பையன் என்ன சொல்லுவான்? கல்லு என்ன சொல்லுவான்? கல்லு இச்சிச்சின்னு சொல்லுவான். நான் இச்சினேன்னு சொல்லுவானா? கல்லு வந்து இச்சிச்சின்னு சொல்லுவான். கல்லா வந்து இடிக்குது, நாம தான் போய் இடிக்கிறோம். ஆனா யார் என்னன்னு சொல்றோம்? நம்ம கல் இச்சிச்சின்னு சொல்றோம். அப்ப யாரையாவது ஒருத்தர் மேல பழிய போட்டுட்டு நாம போயிட்டே இருக்க வேண்டியதான். இதான் நம்முடைய வழக்கம். ஆனால் இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரும் சோதிக்கப்பட்டார், ஆண்டவரையும் பிசாசானவன் சோதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எப்படி மேற்கொண்டார்? இப்ப நமக்கு அந்த சோதனை வந்தால் நாம் விழுந்திருப்போம், ஆனால் ஆண்டவர் அதை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப அது போலதான் நாமும் பிசாசானவனை எதிர்த்து நிற்க வேண்டும். நீங்க சொன்னீங்க இல்லையா, யார் உங்களை சோதிக்கிறது? பிசாசானவன். அவன் தான் என்ன சோதிக்கிறான் என்று சொன்னீங்க. ஆனால் நாம் எதிர்த்து நிற்க பழக வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். இது பாவம் என்றால் பாவத்தை விட்டு விலக வேண்டும். சண்டை போடுறது தப்பு அப்படின்னு சொல்லுது. நாம சண்டை போடுறோம் இல்லையா? போடுறோம். ஏன் இல்லையா? அவனும் அதுவும் சோதிக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம் இல்லையா? பிசாசானவன் சோதிக்கிறான். இப்ப ஓட்டுக்கு எலெக்ஷன் போட்டீங்க, எலெக்ஷன்ல ஓட்டு போட்டீங்க. எப்படி ஓட்டு போட்டீங்க? காசு வாங்கி ஓட்டு போட்டீங்க. என்னமா? காசு வாங்கி தான் ஓட்டும். ஆனா அது தப்புன்னு தெரியலையா? தெரியுது, தப்புன்னு தெரியுது. ஆனாலும் வாங்கிக்கினேன். இந்த பக்கம் மறைச்சு வாங்கி இப்படி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இந்த பக்கம் போய் ஓட்டு போட்டு வந்துடுறது தெரியாம, யாரும் பார்க்கல அப்படின்னு. அப்படித்தானே? அப்போ இப்படியே பண்ணிருந்தா எப்படி? அப்புறம் எதுக்கு ஆலயம்? அதுக்கு எதுக்கு சத்தியம்? அதுக்கு எதுக்கு இல்லையா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மனமாற்றம் முக்கியம். ஒரு தவறு என்றால் அந்த தவறை விட்டு விலக வேண்டும். எல்லாரும் வாங்குறாங்க, நான் மட்டுமா தவறு செய்யறேன்? இப்ப என்ன சாக்கு ஆயிடுச்சுனாக்கா, நாம மட்டுமா யார் செய்யறோம்? உலகத்துல நடக்காதா? எல்லாமே நடக்குது, நான் மட்டும் எப்படி? என்ன மட்டும் குற்றம் பண்ணுவீங்களா? எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன். எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன். அப்படியா? ஆனால் நாம் அதை விட்டு விலகி நாம் தேவனுக்கு நீதியாக, தேவனுக்கு கீழ்ப்படிதலோடு, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் அதை விலக்கி, இதை நான் செய்ய மாட்டேன், இது தவறு அப்படின்னு சொல்லி நின்றிருந்தால் தேவன் மகிமைப்பட்டிருப்பாரா மாட்டாரா? மகிமைப்பட்டிருப்பார். ஆனா இப்ப நான் வாங்கிட்டேனே, அவர் என்ன பண்ணிருப்பாரு? கோபம் வந்திருக்கும், துக்கப்பட்டிருப்பார், வேதனைப்பட்டிருப்பார். என்னுடைய மக்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜனம் இந்த மாதிரி தவறு செய்து கொண்டிருக்கிறது என்று கதறுவாரா? தவிப்பாரா? வேதனைப்படுவாரா? ஆனால் நாம் என்ன பண்றோம்? வழக்கமாக அப்படியே போயிட்டே இருக்கிறோம். எப்பொழுது இந்த மாற்றம் நமக்கு வரும்? சரி, இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இங்க வாசிங்க, முதல் 2 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது இயேசு ஆமா, பாத்தீங்களா? இது நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் சோதிக்கப்படுகிறோம், அது போல ஆண்டவரும் சோதிக்கப்பட்டார். அப்படி யாரால்
கொண்டு போகப்பட்டார்னா ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டாராம், சோதிக்கப்படுவதற்காகவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கும் அது இயல்பாக நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை ஜெயித்தார், நாமோ விழுந்து போகிறவர்களாக இருக்கிறோம். மாறாக இன்றிலிருந்தாவது இந்த சத்தியத்தை புரிந்த பிறகாவது நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற முடிவுக்கு நாம் வர வேண்டும். வருவீங்களா? வரணும். வரணும்ல, வரோம், வருவோம், செய்வோம் அப்படின்னு வரணும். ரைட்டா? வெரி குட். நல்லா வாசிங்க. இப்ப 3வது வசனம் வாசிங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ரைட்டா? அப்ப அவன் என்ன சொல்றான்? அப்பா, ஜீவாதாரத்தின் மீது கரம் வைக்கிறான். ஜீவாதாரத்தின் மீது. அப்பம் என்பது என்ன? நமக்கு ஜீவ ஆதாரம் இல்லையா? அப்பம் இல்லாம, சாப்பாடு இல்லாம நம்மளால வாழ முடியுமா? சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம நம்ம வாழ முடியுமா? முடியாது. அப்ப ஜீவ ஆதாரம் அது நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருப்பது. அப்ப ஆண்டவரை பார்த்தவன் கேட்கிறான், நீ பசியா இருக்கிறீங்க, நீங்க அந்த அப்பம், அந்த கல்லுகளை அப்பமாக செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? வாசிங்க 4வது வசனம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். யார் பிழைக்கிறது? யார் பிழைக்கிறது? மனுஷன். அப்படி போட்டிருக்கிறார். அப்ப மனுஷன் என்பவன் நீங்களும் நானும் தானே. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்கிறது இல்லப்பா, அப்ப மட்டும் அவனை பிழைப்பூட்டுவது இல்லை. நீ தவறாக சொல்லுகிறாய், நீ தவறாக போதிக்கிறாய். அப்பத்தினால மனுஷன் மாத்திரம் பிழைக்கிறது இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா? அப்ப அவருக்கு ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனை எப்படி மேற்கொண்டார்? அப்ப அவன் சொல்றான், அவர் மிகுந்த பசி அடைந்தார், மிகுந்த தாகம் அடைந்தார். அப்ப உடனே இந்த கல்லுகளுக்கு அப்பமாக சொல்லுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு? சாதாரணமா சொல்லிட்டு போலாம்ல. ஆனால் அவர் அதை செய்யாம அவர் சொல்லுகிறார், நான் பசியா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையினாலே நான் பிழைப்பேன், தேவனுடைய வல்லமை என்னை பிழைப்பூட்டும், ஆகவே இது தேவையில்லை என்று சொன்னார் என்பதை பார்க்கலாம். வாசிங்க 5-6 வசனங்கள். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவ ஆலயத்தின் உப்பரிகையின் மேலே நிறுத்தி, என்ன சொல்றான்? நீங்க குதிங்க, ஒரு மலை உச்சியில அந்த தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல கொண்டு போய் நிறுத்தி கொண்டு நீங்க இப்ப தாழ குதிங்க, உங்களை நீங்க அடிப்படாம உங்களை ஆண்டவர் தாங்குவாரா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்றான். இப்ப நாம அப்படித்தான் பல நேரங்களிலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் தரல, ஆண்டவர் நமக்கு நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல என்று கலங்கி கொண்டிருக்கிறோம், பரிதவிக்கிறோம். வாசிங்க அப்போஸ்தலர் 14:3. அவர்கள் அங்கே அநேக நாள் கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால், அதாவது அற்புதங்கள் எதற்காக நடக்கப்படுகிறது என்று சொன்னால் வசனத்திற்கு சாட்சியாக, வசனத்திற்கு தான் சாட்சியாக அற்புதங்களும் அடையாளமும் நடப்படுகிறது என்பது நன்றி. வெறும் அற்புதத்தினாலே நாம் வாழ்வதில்லை. அற்புதம் என்பது ஒரு அடையாளங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? அற்புதம் செய்தால்தான் பெரிய ஊழியம், அற்புதம் அடையாளங்களை நாடி நாம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் அது அல்ல என்று சொல்லுகிறார். அப்ப வாசிங்க, அவர் என்ன சொல்லுகிறார்? 7வது வசனம். அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லுகிறார்.
பாத்தீங்களா? அப்ப அந்த சாத்தான் என்ன சொல்றான், அவன் நீங்க தாழ குதிங்க, அப்ப உடனே வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களை தூக்கிக்குவாரு, உங்களை காப்பாற்றுவாருன்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை நாம் என்ன பண்ணக்கூடாது, பரீட்சை செய்யக்கூடாது. அப்ப எதுக்கு எடுத்தாலும் அற்புதம். இப்ப நாம நினைச்சு நாம எது, இப்ப நாமளே போய் ஒரு மரத்து மேல இருந்து விழுந்துடுறோம், ஆண்டவர் என்ன காப்பாத்தலன்னா என்ன பண்ணுவோம், ஆண்டவர் என்ன காப்பாத்தல அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப ஆண்டவர் என்னை எப்பொழுதும் காப்பாற்ற வேண்டும், எனக்கு அற்புதம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், எனக்கு அடையாளங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலை தவறானது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்க வேண்டும். நான் சொல்றது புரியுதா? புரியுதா? ரைட். இப்ப அடுத்த வார்த்தை 8 உயர்ந்த மலைகளில் கொண்டு போய் உலகத்தில் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டார். இவைகளை எல்லாம் தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதன் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார். அவன் என்ன சொல்றான், நீ என்னை பணிந்து கொள், என்னை பணிந்து கொண்டா என்ன நடக்கும், உனக்கு எல்லாவற்றையும் நான் தருகிறேன், எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுறான். இப்ப நாம என்ன பண்ணுவோம், இப்ப நீங்க அதான் சொன்னீங்க, ஓட்டுக்கு என்ன பண்ணோம், காசு வாங்கணும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்றாரு. நாம சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஆனா சொல்ல, இனிமேலாவது சொல்லுவோமா? சொல்லுவோம். எப்ப சொல்லுவீங்க? எலெக்ஷன் வரும்போது. எப்ப வரப்போகுது? அடுத்த வருஷம் வந்தா அப்ப மறுபடியும் வாங்கிட்டு இந்த வாங்கிட்டோம், தவறாகி போச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல நான் கண்டிப்பா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா? அப்பாலே போ சாத்தானே. இப்ப ஆண்டவர் அதான் செஞ்சுக்கிறாரு. அவன் வந்து இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், இதெல்லாம் வாங்கிக்கோ, இதெல்லாம் உனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியாக சில காரியங்களை செய்திருக்கிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிங்க பிலிப்பியர் 4:19. என் தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், எல்லாவற்றையும் தருவார், நான் கேட்பதை எல்லாம் தருவார், என்னுடைய சூழ்நிலைகளை அறிந்து எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நாம் இந்த வார்த்தைகளை நாம் நம்முடைய மனதிலே கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவர் செய்த காரியங்களை நாமும் செய்ய முடியும், நாமும் செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக, திட்டமாக, எதிர்பார்ப்பாக, ஏக்கமாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு, சாட்சியாய் வாழ்வதற்கு, நேர்மையாய் வாழ்வதற்கு, நீதியாய் வாழ்வதற்கு. ஏன் அப்படின்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் இதைவிட அதிகமாக, இப்ப நாம நினைக்கிறோம் இது எவ்வளவு, இது கிடைச்சா போதும், இது கிடைச்சா போதும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய சித்தமாக இருக்கிறார், பெரிய காரியங்களை நமக்கு கொடுப்பதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருடைய பாதத்துல நம்ம அர்ப்பணிப்போம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவர் எப்படி சாத்தானை ஜெயித்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் அதை மேற்கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ்வோம் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய பாதத்துல நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பி நில்லுங்கள். ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். நமக்கு எல்லாம் செய்ய எதை தேவையோ நாம் வேண்டுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக நமக்கு கொடுப்பதற்கு அவர்
சித்தமுள்ளவராக இருக்கிறார். எப்பொழுது நாம் அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை பெரிதாக ஆசீர்வதிப்பார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சாட்சிகள் ஏராளமாக வேதத்தில் உண்டு. இதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் இப்படியே வாழ்வது சரியல்ல. நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். தலைகளை தாழ்த்துங்கள், கண்களை மூடுங்கள், ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் இந்த நாளிலே பேசின இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பவர்களாக, ஒப்புக் கொடுப்பவர்களாக, அவர் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. நாம் சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். குயவனே குயவனே படைப்பின் காரணமே, கனிமனான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுப்பு தள்ளாமலே, நேரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே, வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே, என்னையும் அமித பாத்திரமாய் வாழ்ந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, விலை போகாத பாத்திரம் நாம் விரும்புவதில்லையே, விலையில்லாமல் உன் கிருபையால் உகந்ததாக்கிடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னையும் உன்னருகே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, மண்ணாசையில் நான் மயங்கியே மெய் வழி விட்டவன்றேன், கண் போன போக்கை பின்பற்றினேன், கண்டேனில்லை இன்பமே, காணாமல் போன பங்கமென்னை தேடி வந்த தெய்வமே, வாழ்நாளெல்லாம் பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இதோ எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. கேட்ட இந்த சத்தியத்தின்படி ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கவும், எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணித்து உம்முடைய வழியிலே நடப்பதற்கு, உம்முடைய ஆண்டவரே நேர்வழியிலே நடந்து உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமே எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம், எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். நாமமே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல காரியங்களை பரவாதேன். ஆமென். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடும் தங்கி தாபரித்து வழி நடத்துவாராக. ஆமென். சமாதானத்தோட போய் வாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை காப்பாராக.